ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு கான்செப்ட். ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்கள விட ரொம்ப பெரியவங்க, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வயசுல இருக்கவங்க கூட வந்து ஒரு செக்ஷுவலா வந்து சுகர் டாடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சீரியஸா தெரியாதா சார்? காமெடி பண்றீங்களோ? இல்ல உங்ககிட்ட யாரும் ட்ரை பண்ணது இல்லையா? என்னமா அப்படிலாம் கேட்டீங்க? சீரியஸா சார்? ஒரு மூத்த பெண்கள் 2 வயசு 3 வயசு டிஃபரெண்ட்ல செக்ஸ் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். இளம் பெண்கள் முதியவர்களை சந்தோஷப்படுத்துறதுலாம் வந்து இது புதுசாகுது. எதுனாவோ டெய்லியும் அது கூட செக்ஸ் பண்றோம், டெய்லியும் அதை மூஞ்ச பார்க்கணும். ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுமா ஆண்களுக்கு? நிறைய வந்து பாத்தீங்கன்னா கள்ளத்தொடர்பு இருக்கு இல்லையா, உங்களுக்கே தெரியும். அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் இருந்து, அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு ஒழுக்கமானவர்களாக இருக்கலாம், தவறான பெண்களா இருக்கலாம், அந்த பெண்ணுக்குள்ள நோய் இவரை தாக்கும், அந்த நோய் அவங்க மனைவியை தாக்கும். இப்படி குடும்பத்துல வந்து நோயினுடைய தாக்கம் அதிகமாகும் போது, ஆனா வேற ஏதாவது பெண்ணுகிட்ட நீங்க போனீங்கன்னா உறுப்பு வெடிக்கும், கிழியும், சீ வரும், ரத்தம் வரும், நோய் வரும், செதுபடிங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லவ்லி ஆங்கர். நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம், செக்ஷுவல் சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்க போறேன். நம்ம டாக்டர் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச நம்ம பழனி சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? எல்லாரும் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா சார்? எல்லா நேயர்களும் எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்கிட்ட ஒரு கேட்ட கொஸ்டின் கேட்கிறேன். அப்படி சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு கேட்ட கொஸ்டின் கிளியர் ஆகிடுங்க. தெரிஞ்ச நண்பர், ஆனா ஏன் கேள்வி இல்ல, அடுத்தவர் கேள்வி. சீரியஸா இது ஏன் கொஸ்டின் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கேட்ட கொஸ்டின். சோ வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து வச்சுங்களேன், ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்கள விட ரொம்ப பெரியவங்க, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வயசுல இருக்கவங்க கூட வந்து ஒரு செக்ஷுவலா வந்து ஈடுபடுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இல்லம்மா. சீரியஸா தெரியாதா சார்? காமெடி பண்றீங்களோ? இல்ல உங்ககிட்ட யாரும் ட்ரை பண்ணது இல்லையா? சீரியஸா சார், இந்த ட்ரெண்டிங் இப்ப இருந்துட்டு இருக்கு. என்னன்னா அவங்கள விட வந்து ரொம்ப ஏஜ்ல அதிகமா இருக்கவங்க கூட வந்து செக்ஷுவல் வச்சுக்கிறது, அத வந்து நம்ம எப்படின்னா சுகர் டாடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ அந்த மாதிரி கான்செப்ட் இப்போ செட் ஆகும், இப்போ இருக்கிற தலைமுறைக்கு செட் ஆகுமா? இது வந்து இதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. தப்பு 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 தப்பு. அதாவது நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா 2 வயசு 3 வயசு சார், கல்யாணமே 10 வயசுல பெரியவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது வயது ஒரு 25 வயது ஒரு பெண் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்றேன். ஒரு மூத்த பெண்கள் மூத்த ஆண்கள் இப்படி ஒரு 2 வயசு 3 வயசு டிஃபரெண்ட்ல செக்ஸ் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இளம் பெண்கள் முதியவர்களை சந்தோஷப்படுத்துறதுலாம் வந்து இது புதுசாகுது. எதுனாவோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 3 வயசு 4 வயசு டிஃப்ரெண்ட்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டிஃப்ரெண்ட்ல ஆன்டியை வந்து சில ஆண்கள் 25 வயசு பையன் ஒரு 30 வயசு லேடியை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 30 வயசு ஆண் வந்து ஒரு பெண் வந்து ஒரு 40. சார் அது வந்து ஆன்டி லவர் சார், அதுல ஓல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு சார். இப்போ என்னன்னா 25 வயசு பொண்ணு 50 வயசு பசங்க கூட, அதாவது 50 வயசு அந்த அங்கிள்ஸ் கூட, சரி அங்கிள்ஸ் நான் கிளியரா சொல்லிட்டேன் சார், அந்த மாதிரி அவங்க கூட வந்து செக்ஸுவல் வச்சுக்கிறத. ஏன்னா வந்து இது ஒரு கான்செப்ட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பேக்கெட் மணிக்கு அமௌண்ட் ஏதோ தேவையா, இல்ல ஒரு சில பேர் இம்ப்ரெஸ் ஆகி பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வயதுல ரொம்ப மூத்தவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது. அதெல்லாம் வரக்கூடாது. தெரிஞ்சுக்கீங்க, என்னோட கேட்ட பொண்ணு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரக்கூடாது சார், வரக்கூடாதுமா. அதாவது நான் வந்து இந்த தலையணை மந்திரம் மூலியமா நியாயமா என்ன செய்ய முடியுமோ அதான் செய்யணுமோ தவிர தவறான முறையில போயிடக்கூடாது. வாழ்க்கை வந்து வீணாயிடும். இப்ப 25 வயசு வந்து ஒரு பெண் ஒரு 50 வயசு முதியவரை போய் சந்தோஷப்படுத்துறேன்னா 50 வயசு முடியாது. இப்பதான் காலமே மாறி போச்சு. 50 வயசு ஆண்கள் வந்து எங்க இளைஞரா இருக்கிறாரு, உருட்டி கிருட்டி புரட்டி போட்டு அனுப்பிச்சு விட்டுலாமா தவிர அவர் சந்தோஷமா படுத்த முடியாது. நிறைய பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரிஸ்ல தான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாங்க சார். அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும் கல்யாணம் பண்றாங்க. சொல்ல வந்தேன், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் டிஃபரெண்ட்ல மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அது வந்து பெண் ஒரு உதாரணத்துக்கு பெண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்றதுக்காக சில பேர் பண்றாங்க. ஆனா இளம்பெண்கள் வந்து முதியோர்களை வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் வந்து அது சாத்தியம் இல்லை, சாத்தியப்படாது, சாத்தியப்படக்கூடாது. அது தவறானது. அது வந்து உங்களுக்கு வந்து பின்னால வந்து பிரச்சனைகள் வரலாம், நோய் வரலாம்,
ரெண்டாவது நீங்க அப்படியே அவர்கிட்ட போனாலும் சந்தோஷமாலாம் வர முடியாது. ஏன்னா அது மாதிரி 50 வயசு உள்ள ஆண்கள்லாம் இப்ப ஆண்மை தன்மை இல்லாம இருக்காங்க. சக்கரை வந்துடுது, அவர் உறுப்பு சின்னதா இருக்கு. அது இளம்பெண்ணு போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? சும்மா தொட்டு தடவி படுத்து போயிட்டு வான்னு சொல்லாம தவிர முழுமையா திருப்தியெல்லாம் படுத்த முடியாது. முதல்ல அது தவறு, அதை செய்து பண்ணாதீங்க. அது ஆண்களா இருந்தாலும் சரி, முதியவர்களே, இளம்பெண்கள் பெரிய பெண்களாக சரி, தவறானது அது மாதிரி செய்யாதீங்க. அது நீங்க உங்க கணவனுக்கு செய்யற துரோகமாக இருக்கலாம், நீங்க மனைவிக்கு செய்யற துரோகமாக இருக்கலாம். இல்லை அந்த ரெண்டு நீங்க பேர் இப்படி பண்றதால உங்களுக்கு நோய் வரலாம், HIV வரலாம், பால்வினை நோய் வரலாம், உயிருக்கு ஆபத்து வரலாம். அதெல்லாம் தயவுசெய்து அதெல்லாம் வேணாம். நான் புதுசா கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்படுறேன். போய் சொல்லாதீங்க சார். நீங்க வந்து ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு டாக்டர் உங்ககிட்ட யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. அப்படி வந்து யாரும் கேட்டது இல்ல. ஆண்கள் கேட்குறாங்க. எனக்கு புரியல சார். ஆண்கள் கேட்பாங்க எப்படின்னா, சார் எனக்கு வயசு 50, நான் ஒரு சின்ன பெண்ணிட போலாமா அப்படின்னா நான் வேணான்னுவேன். உங்க மனைவிட மட்டும் தான் போகணும்னு சொல்லுவேன். வராங்க நிறைய ஆண்கள் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. என்னப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்குது, எதுக்குப்பா அப்படின்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, வயசுன்னா 20 வயசு, தப்பு, அதெல்லாம் வந்து பாவம், அந்த பெண்ணு வந்து நீ தப்பாக போகக்கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு சொல்கிறோம் தவிர. ஆனால் நிறைய ஆண்கள் 50 வயசு 55 வயசு 60 வயசு இளம்பெண்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுலாம் சாத்தியம் இல்லை. அப்படி போனாலும் நோ சக்ஸஸ், செக்ஸில் நோ சக்ஸஸ், ஃபெயிலியர் தான். சரி சார், ஓகே. வந்து இந்த கேள்வி கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டிங்ல இருந்தாலும் இது வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ஸோ வந்து நம்மளோட ஈர்ப்பு வரணும் அப்படின்னா நம்மளோட காலேஜில் படிக்கிற பசங்களையோ இல்லை ஒரு 2 வயசு 3 வயசு பெரியவங்க மேல வந்து ஒரு ஈர்ப்பு வரலாம். அதை தாண்டி ரொம்ப ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புள் கூட உங்களுக்கு எந்த வித ஈர்ப்பும் வரக்கூடாதுன்னு எங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் சார் என்ன அப்படின்னா வந்து இந்த வயசானவங்க இருக்காங்க தெரியுமா? வயசானவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா, ஒரு 50வது கல்யாணம் எல்லாம் கொண்டாடிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் மேல உள்ள ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஆமா சார், எப்போதும் ஒரே ஆமா எல்லாத்தையும் பாக்குறமே பழைய சோறுன்னு இல்லையா, புது சோறு எதிர்பார்க்கறாங்களோ. ஆமா சார், அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு தன்மை கம்மியாகிறதுனால வெளியில உள்ள பெண்க கிட்ட, அதாவது வெளியில வந்து அவங்க ஏஜ் கேட்டகரியோ இல்ல அவங்களோட சின்ன பொண்ணு கூடயோ பெரிய பொண்ணு கூடயோ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப், அதாவது வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணலாமா? அதாவது அணு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தன் மனைவியை டெய்லியும் அது முகத்தையே பாக்குறோம். ஆமா சார், ரொம்ப போர் அடிச்சு டெய்லியும் அது கூட செக்ஸ் பண்றோம், டெய்லியும் அதை மூஞ்ச பாக்கணும். ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுமா ஆண்களுக்கு? இல்ல ரொம்ப நாளா இந்த பண்ணிட்டே செக்ஸ் பண்றோமே, அடுத்து வேற ஏதாவது பெண்ணுகிட்ட செய்யணும்ன்ற ஒரு ஆசைகள் ஆண்களுக்கு இருக்குமா அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. கண்டிப்பா ஆண்களுக்கு இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா கள்ளத்தொடர்பு இருக்கு இல்லையா, உங்களுக்கே தெரியும். தன் மனைவிக்கு துரோகம் பண்ற ஆண்கள் நிறைய. இப்ப வந்து அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் சட்டத்துல. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், அவங்களுக்கு பிடிச்சி அவங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்டா பண்ணாங்கன்னா அது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். இருந்தாலும் நடைமுறையில சாத்தியம் இல்லை. குடும்பம் வீணா போயிடும், குடும்பத்துல பிரச்சனை வரும், சந்தேகம் வரும். சந்தேகங்களோட ஒரு பிரச்சனை இல்லை மேடம். அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் இருந்து, எந்த பெண்ணுக்கு இவர் ஆண்கள் செக்ஸ் பண்ற அந்த பெண்ணுக்கு ஒரு நோய், அந்த பெண்ணு ஒழுக்கமானங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க வேற மாதிரி ஏதாவது தவறான பெண்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இவர் போய் அந்த பெண்ணுடன் உறவு கொள்ளும் போது அந்த பெண்ணுக்குள்ள நோய் இவரை தாக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு கிடைக்காது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுது, ஒரு மனைவிட்டு தான் போய் ஆகணும். இப்போ இவர் மனைவிட்டு போகும்போது அந்த நோய் அவங்க மனைவியை தாக்கும். இப்படி குடும்பத்துல வந்து நோயினுடைய தாக்கம் அதிகமாகும் போது பால்வினை நோய் வரலாம். இப்பெல்லாம் நிறைய வந்து HIV நோய் வருது, இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர் என்ன யோசிக்கணும் தெரியுமா, ஒரு பெண்ணை நம்ம ஒரு மனைவிக்கு துரோகம் பண்றோம் அப்படின்னா அந்த மனைவி நம்மளை விட்டு சப்போஸ் நம்மள மாதிரியே அவங்க நினைச்சா வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைப்பு முதல்ல வரணும். அர்த்தாவது நான் சொல்றது. இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆணுக்கு ஆசை வரும்போது உங்க மனைவியும் அதே மாதிரி நினைச்சாங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அதால அவங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க குழந்தைங்க, அதாவது அந்த நினைப்பு வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது செய்யறது அப்புறம் நினைப்பே வரக்கூடாது. பொண்டாட்டிக்கு யாரு நீங்க துரோகம் பண்றீங்களோ ஆண்களே, நான் சத்தியமா சொல்றேன், நீ உன் மனைவி விட்டுட்டு வேற ஏதாவது பொண்ணோட போனா உனக்கு எய்ட்ஸ் வரும். எய்ட்ஸ்னால் நோயால் பாதிக்கப்பட்டு உங்க உயிர் போயிடும். மனைவிக்கு துரோகம் பண்ணவே கூடாது. உங்க மனைவி அது மாதிரி நினைச்சாங்கன்னா நீங்க வாழ்க்கையில வந்து வீணா போயிடுவீங்க, புரியுதுங்களா? குடும்பமே சீரழிஞ்சிடும். நீங்க மனைவி கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இப்படிதான் மனைவி உங்க காலடியில் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு என்ன பண்றீங்க, சலிச்சு போச்சு,
20 வருஷமா செக்ஸ் பண்றேன், 30 வருஷமா செக்ஸ் பண்றேன், உன் முகம் பிடிக்கல, நீ பிடிக்கல, நீ இன்ட்ரெஸ்டா எடுத்துக்க மாட்டேங்கிற. இப்ப ஒரு பெண்ணிட்ட போகும்போது அந்த பெண்ணு விதவிதமா காட்டும், விதவிதமா செய்ய சொல்லும். அது வந்து ஃபேமிலி கேர்ள் கிடையாது. ஆனா அவங்க மனைவி என்ன நம்ம சொல்லலாம், இப்படிதான் நீ படுக்கணும், இப்படிதான் செய்யணும்னு. அது வந்து ஒழுக்கமான பெண்கள், புரியுதுங்களா? அதால அது பிடிக்குது இது பிடிக்கல சொன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வந்து நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு பிரச்சனை வரும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் என்கிட்ட வராங்க, என்ன பிரச்சனை பண்ணா, என் உறுப்புல சீழ் வடியுது, என் உறுப்புல வெடிப்பா இருக்குது, என் உறுப்பு நீங்கி போச்சு, இப்படிலாம் வரீங்க. ஏன் வரீங்க தெரியுமா கேட்பேன், எதனால அப்படின்னு. ஒரு பெண்ணிட்ட போனேன், இதே மனைவி கிட்ட போய் யாராவது சொல்லி பாருங்க, வரவே வராது. உங்க மனைவி கிட்ட நீங்க செக்ஸ் பண்ணீங்கன்னா உறுப்பு புண்ணாகாது, உறுப்பு வெடிப்பு வராது, உறுப்புல இன்ஃபெக்ஷன் வராது, உறுப்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஆனா வேற ஏதாவது பெண்ணுகிட்ட நீங்க போனீங்கன்னா உறுப்பு வெடிக்கும், கிழியும், வரும், ரத்தம் வரும், நோய் வரும், செதுபடுவீங்க. தயவு செய்து உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. முகத்தை பார்த்த முகத்தையே பார்க்கணுன்றதை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றோம். மனைவி நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு வராங்க, பிள்ளை பெற்று கொடுக்குறாங்க, குடும்பத்துக்கு சேவை செய்யறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லா சேவையும் செய்யறாங்க, நம்ம குடும்பம் கஷ்டப்படுறாங்க. அவங்க முகம் பிடிக்கல சொல்லக்கூடாது. அப்படி நீங்க வெளிப்படையா அவனை சொல்லிட்டீங்கனாலும் காலில் விழுந்து சாரி கேட்டுருங்க, தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. அவங்க தான் நம்ம குடும்ப விளக்கு, குத்து விளக்கு, குலதெய்வம். மனைவியை யார் அன்பா அதிகமா நேசிக்கிறாங்களோ அவன் வாழ்க்கையில ஜெயிப்பான். யார் வந்து பெரும்பாலும் தவறான முறையில போய் பெண்கள்கிட்ட போய் தொடர்பு கொண்டீங்களோ அவங்களாம் வாழ்க்கையில நொந்து போய் வீணா போய் உங்க சொத்தெல்லாம் இழந்து நோயாய்ப்பட்டு நிறைய பேர் நடுத்தரில் நிற்கிறீங்க. அதாவது தயவு செய்து முகத்தை பிடிக்கல, எனக்கு 20 வருஷமா சலிச்சு போச்சு செக்ஸு, ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தவறா போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க வீணா போயிடுவீங்க. தயவுசெய்து அது மாதிரி எண்ணமே வரக்கூடாது. மனைவியை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க. செக்ஸ் என்பது அது 10 நிமிஷம் 20 நிமிஷம் செக்ஸ் தான். அதுக்காக போய் நோய் தொற்றுதல், பணவிரையும், ஹாஸ்பிட்டலு, சிகிச்சை, அவமானம் எல்லாம் தயவுசெய்து தேடிக்காதீங்க. இது என்னுடைய சொந்த அட்வைஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலன்னா யோசிக்கவே வேணாம். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்டை மட்டும் போட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி கிளியர் பண்றதுக்கு, கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், பதில் சொல்றதுக்கு டாக்டர் சார் ரெடியா இருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் லைக் பண்ணுங்க. மறந்துடாம வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய வந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு, புதுசா கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்க கேள்வியை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா கண்டிப்பா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது வந்து வீட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கு, ஸோ எனக்கு வந்து எப்படி நான் வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணேன்னா கீழே நான் இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு வெளிநாட்டுல இருக்க, வெளியூர்ல இருக்க அப்படின்னா எல்லா ஏரியாவுக்கும் எங்க டாக்டர் வந்து கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டாவே நீங்க வந்து கேம்புக்கு வரலாம். ஸோ இல்ல கேம்புக்கு என்னால வர முடியல அப்படின்னா நீங்க இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கான மெடிசன் கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கே வந்துடும். இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் கேள்வியோட உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்க ஸ்லவ்லி ஆங்கர். பை பாய். அண்ட் நம்மளோட டாக்டர் பழனி சார். பை பாய். வணக்கம்.